பரத்வாஜர் பூஜைக்காக பாரிஜாத மலரை பறித்து வர சொல்லி சிவாவை காட்டிற்கு அனுப்ப அவனுக்கு துணையாக குருமாரனின் தம்பி சிண்டுவும் வந்தான். இருள் நிரம்பிய காட்டுக்குள் சிவாவும் சிண்டுவும் நடந்து செல்ல சிண்டு கேட்டான், சிவா, கொஞ்சம் மெதுவா நடந்து போ சிவா. நீ பாட்டுக்கு வேகமா நடந்து போயிட்டே இருக்க. பின்னால் உன் வேகத்துக்கு என்னால ஈடு கொடுத்து வர முடியுமா? நான் வேற பின்னால் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஏதாவது மிருகம் வந்தா என் கதி அதோ கதி தான். நான் இருக்கிற அவசரத்துக்கு ஒரே வாயில தின்னுட்டு போயிடும் என்று சொல்ல சிவா சிரித்து கொண்டே, நீதான் ஆசிரமத்தில் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவியே, நான்ல எந்த மிருகம் வந்தாலும் செவிலே அடிச்சு கொண்டுருன்னு, அதே மாதிரி செவிலே அடிச்சு கொன்று என்று கிண்டல் அடிக்க, ஏன் சிவா நீ வேற, அதெல்லாம் சின்ன பசங்க கிட்ட தின்பண்களை வாங்கி திங்க அளந்து விட்ட கதை. அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன மாட்டி விட்டுறாத சிவா என்று சிண்டு பதைனான். ஆமா, இப்ப திடீர்னு ஒரு பெரிய மிருகம் வந்துருச்சுன்னா நீ என்ன செய்வ என்று சிண்டுவை பார்த்து சிவா சொன்ன அடுத்த நொடி அவர்கள் பின்னிருந்த புதர் சரசரவென ஆடியது. ஆஹா, வந்துருச்சியா வந்துருச்சு. படுபாவி பைய வாய வச்சுட்டு சும்மா இருக்காம இப்ப ஏதோ மிருகம் கிளம்பிருச்சே என்று சிண்டு புலம்ப புதரின் நடுவே நெருப்பை போல 2 கண்கள் பளிச்சிட்டது. சிவா சுதாரிப்பதற்குள் ஒரு பெரிய கரிய நிற ஓனாய் கோரை பற்களுடன் வௌவாலுக்கு இருப்பதை போன்று 2 பெரிய இறக்கைகளுடனும் புதரிலிருந்து வேகமாக இருவரையும் நோக்கி பாய்ந்தது. அந்த மிருகம் தாக்கியதில் ஆளுக்கு ஒரு திசையில் போய் விழுந்தார்கள் சிவாவும் சிண்டுவும். சிவா எழுவதற்குள் அந்த ஓனாய் வேகமாக பாய்ந்து வந்து சிவாவின் முகத்தில் தன் கூர்மையான நகத்தால் காயத்தை ஏற்படுத்த சிவாவிற்கு முகத்தில் தேள் குட்டியது போல கடுமையான வலி ஏற்பட்டது. அடுத்த தாக்குதலுக்கு முன் சிவா லாபகமாக தன் காலினால் சிவாவின் மேல் ஏறி நின்றிருந்த ஓனாயை வதைத்து தள்ள ஓனாய் அந்த பக்கமாய் நிலைத்திடுமாறி விழுந்தது. அந்த நேரத்தை பயன்படுத்தி சிவா தனது தங்க கவசத்தினை வரவழைத்து வாளினை கையில் எடுத்தான். அந்த ஓனாய் துள்ளி எழுந்து சிவாவை கடிக்க வர வாளினால் தடுத்து நிறுத்தினான் சிவா. வாளினால் தடுத்துவாரே ஓனாயை பின்னுக்கு தள்ள ஓனாய் பின்னிருந்த சிறிய பள்ளத்தில் சறுக்கி விழுந்தது. காட்டிற்குள் சூரிய வெளிச்சம் வராததால் சற்று இருள் சூழ்ந்து இருந்தது. மங்கலான வெளிச்சத்தில் ஓனாய் சருகுகளிடையே சறுக்கிச் செல்லும் சத்தம் சரசரவென கேட்டதை ஒழிய கரிய நிறத்தில் இருந்ததால் சிவா அதை பார்க்க முடியவில்லை. சிவா அந்த மிருகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்க சிண்டு விழுந்து கிடந்த மரத்தின் அடியில் நடுங்கிக் கொண்டே விழுந்திருந்தான். சிவா, சிவா, அந்த ஓனாய் போயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக தலையை வெளியே எட்டி பார்க்க, தெரியல சிண்டு, ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பக்கவாட்டிலிருந்து அந்த ஓனாய் சிவாவின் மீது சட்டென்று பாய்ந்தது. சிவா பின்னால் நகர்ந்து வாளால் அந்த மிருகத்தை வெட்ட அதற்குள் அந்த மிருகம் சுதாரித்துக் கொள்ள மிருகத்தின் வாளை வெட்டியது ருத்ரனின் வாள். ஓனாய் காடே அதிரும் வண்ணம் ஓலையிட்டுக் கொண்டே போய் விழுந்தது. மெல்ல எழுந்த ஓனாய் சிவாவின் பலத்தை உணர்ந்து சிண்டுவின் பக்கம் தன் பார்வையை செலுத்தியது. என்னது, ஏன் பக்கம் பாக்குது? போச்சா செத்த என்று சொல்லிக்கொண்டே சிண்டு மரத்தை நோக்கி வேகமாக ஓட பறந்து வந்த ஓனாய் சிண்டுவை தன் கால்களால் கவிக்கொண்டு பறக்கத் தொடங்கியது. ஐயோ சிவா, சிவா, என்னை காப்பாத்து என்று சிண்டு அலற சிவா வேகமாக ஓனாயின் பின் ஓடிச் சென்று கீழே இருந்த பாறையின் மீது கால் வைத்து எகிரி பாய்ந்து ஓனாயின் கால்களை தன் வாளால் வெட்டினான். வெட்டிய நொடி சிண்டுவை பிடித்திருந்த ஓனாயின் கால்கள் அதன் உடலை விட்டு துண்டித்து கீழே விழ ஓனாய் சற்று தள்ளி பொத்தென்று விழுந்தது. சிவா ஓடிச் சென்று சிண்டுவை தூக்கினான். சிண்டு, சிண்டு, உனக்கு எது ஆகலையே என்று பதட்டத்துடன் கேட்க, ஏப்பா ஏதாவது ஆகணும்னு எதிர்பார்க்கறியா நீ? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஓனாய் என் தலைய பணம் பழந்துங்கிற மாதிரி கடிச்சு தின்றுருக்கும் என்று கூறினான். அதான் காப்பாத்திட்டுல, விடு, இதெல்லாம் வீர வாழ்க்கையில சகஜம் என்று சொல்ல, நான் எப்பயா உங்ககிட்ட வீரன்னு சொன்னேன்? உங்களோட வந்தோம் பாத்தியா, என்ன சொல்லணும்? நான் பாட்டுக்கு ஆசிரமத்துல கதை இழந்து விட்டு சின்ன பசங்களோட தின்பண்டங்களை வாங்கி தின்னுட்டு சந்தோஷமா இருந்தேன். தேன் எடுத்து தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்ப சாகடிக்க பாக்குறியா என்று கத்தினான் சிண்டு. சரி சரி, கத்தாதவா, அந்த ஓனாயை போய் பார்க்கலாம் என்று சிவா கூப்பிட சிண்டுவும் சிவாவும் ஓனாயின் அருகே சென்று பார்த்தார்கள். கால்களை இழந்த ஓனாய் மயக்க நிலையில் தரையில் விழுந்து கிடக்க சிவா அதன் ரெக்கைகளை பார்த்து, சிண்டு, இந்த விசித்திர மிருகத்தை கொன்னா என்ன சக்தி கிடைக்கும்? ரெக்கையெல்லாம் இருக்குது, ஒருவேளை பறக்கிற சக்தி கிடைக்குமோ என்று கேட்க, அத கொன்னாதான் தெரியும் எந்த மிருகத்துல இருந்து எந்த சக்தி கிடைக்கும்னு. அது உருவாக்கப்பட்ட மந்திரத்தை பொறுத்துத்தான் வேறுபடும் சிவா என்று கூறினான் சிண்டு. அதையும் தான் பார்த்து விடலாம் என்று சொல்லிய சிவா ஓனாயின் நெஞ்சில் தன் வாளை பாய்த்தான். அடுத்த நொடி அந்த மிருகத்தின் உடல் நெருப்பு பொறியாக மாறி பறந்தது. என்ன சக்தி கிடைக்குமோ என்ற எண்ணத்தில் பார்த்து கொண்டிருந்த சிவாவின் முன் அந்த நெருப்பு பொறிகள் ஒன்று சேர்ந்து 2 தங்க காலணிகளாக மாறியது. சிவா அதை கையில் எடுத்து கால்களில் அணிந்து கொண்டான். அதை அணிந்த பின் அவனை சுற்றி அனைத்துமே மெதுவாக இயங்குவது போல சிவாவுக்கு தெரிய
ஒரு நிமிடம் குழம்பியே போனான். அவன் அருகே பறந்து வந்த வண்டின் இறக்கை அசைவது கூட அவனுக்கு ஸ்லோ மோஷனில் தெரிந்தது. சிவாவுக்கு புரிந்துவிட்டது, அந்த ஓநாயை கொன்றதால் அவனுக்கு கிடைத்த சக்தி வேகம். சிண்டு என்ன சிவா, என்ன சக்தி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுதா என்று கேட்டு முடிக்கும் முன்னே சிவா சட்டென்று சிண்டுவின் பின்னே சர்ரென்று சென்று நின்று கொண்டான். ஏய் சிவா, ஐயோ எப்பத்தானே இங்க நின்று பேசிட்டு இருந்தா, திடீர்னு ஆளை காணமே. எதுவும் மறையிற சக்திக்கு இது கிடைஞ்சு மறைஞ்சு ஆசிரமத்துக்கே திரும்பி போயிட்டானா? போச்சு, அப்ப நான் தான் தனியா மாட்டானா? மறுபடியும் மிருகம் வந்தா நான் என்னடா பண்றது? ஏய் பாவி பயலே சிவா, என்னை இப்படி தனியா புலம்பு விட்டுட்டியாடா என்று அழ ஆரம்பிக்க பின்னால் நின்று கொண்டிருந்த சிவா சிரிப்பை அடக்க முடியாமல் குபீர் என்று சிரித்து விட்டான். அட பாவி, பின்னாலதான் நின்னுட்டு இருந்தியா என்று கோபத்துடன் சிவாவை பார்த்து கேட்டான் சிண்டு. சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஏன் பயந்துட்டியா என்று கேட்க, பயப்படல, ஆனா கொஞ்சம் பயந்துட்டேன் என்று சமாளித்து, ஆமா என்ன சக்தின்னு தெரிஞ்சுதா என்று கேட்டான் சிண்டு. என்ன சக்தியா? அது சூப்பர் ஸ்பீட் என்று சிவா சொல்ல, சூப்பர் ஸ்பீடா அப்படின்னா என்று சிண்டு குழம்ப, அப்படின்னா அதீத வேகம், அதுதான் அந்த சக்தி என்று சொன்னான் சிவா. ஓ, அதை எப்படியும் சொல்லலாமா என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து பாரிஜாத மலரை பறிக்க மாய குளத்தை நோக்கி இருவரும் நடந்தார்கள். வெகு தூரம் காட்டுக்குள் நடந்து செல்ல, என்ன சிவா ஏதோ பெருசா யோசிச்சுட்டு வர போல என்று சிண்டு கேட்க, இல்ல ரக்கையில வச்சுட்டு வந்த ஓனாயால பறக்கிற சக்தி தான் கிடைக்கும்னு நினைச்சேன், வேக சக்தி தான் கிடைச்சது என்று சிவா சொல்ல, ஏன் பறக்கிற சக்தினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்று சிண்டு கேட்டான். பின்ன பறக்கிறதுனா யாருக்குத்தான் பிடிக்காது என்று தன் உலகத்தில் பாராகிளைடரில் பறந்த அனுபவத்தை சிண்டுவுடன் பேசிக்கொண்டே மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தான் சிவா. இருவரும் மகிழ்ச்சியாக நடந்து சென்று கொண்டிருக்க அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது, மிகப்பெரிய ஆபத்து ஒன்று அவர்களுக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்று.